அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ட்ராமா நடக்கிற டயத்தில் நீங்கள் இங்கே வந்து இங்கே கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வாழ்க்கையில் எது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேலையில் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் முதல் படம் முடிச்சப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மலடிங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரனில் ரஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார், அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார். அவர் நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் என்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல, ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர், பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனை ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு வர. அவர் எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ அங்கே நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநூலில் பேசுவோம் தவிர நிறைய நாளாக ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. என்னால் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
என்ன ப்ராஜெக்ட் மாதிரி ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்க என் கூட துணையா இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதுல ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸ்ல கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு இந்த இன்ஜினியரிங்கோட ஆள். எனக்கு ஜிடி நாயுடு பத்தி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறது தான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் இப்போ ஃபீல் பண்றேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பத்தி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பத்தி நம்ம தமிழ் சிலபஸ்ல ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான் நம்ம அதித்தி பாலனோட போராட்டம். அந்த படத்துல சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்டுற மாட்டேன். ஸோ இது வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ், இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி, பார்த்து என்னடா இல்லை இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மூலம் இருக்கு, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவரை பற்றி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. ஊபருங்கிற விஷயம் இப்பதான் நமக்கு தெரியும். அது அவரு அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இதை பத்தி இப்ப நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது, இவரை பார்த்து தான் இவங்க கத்துக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோம்னா, கதையில இது வரைக்கும் அவர் பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவர் பத்தி தெரிஞ்ச இவர் இன்வென்டரா இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் இன்வென்ட் பண்ணாரு, அதெல்லாம் பெரிய படத்துல ஒரு 10% தான். ஆனா இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு முயற்சி செஞ்சாரு, அந்த மாற்றங்கள் இஸ் இன்கிரெடிபிளுங்க. ஃபீமேல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், பாலிடெக்னிக்ங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு இவரால தான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்றதே இவர் தான் ஒரு சுச்சுவேஷன். அப்படி am I right? This is actually. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சிருக்காங்கிறத எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும் போது நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டில் சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் ஊர்காய் விற்று அப்பளம் பண்ணி விற்று பல லட்சம் ரூபா மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் தேவ் ஸ்டார்டட் தேர் ஓன் என்டர்பிரைஸ். அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ ஸ்டார்ட் த கம்பெனி, ஹவு டு யூ டூ த டாக்ஸேஷன், ஹவு டு யூ டூ தி கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணி ஹவு டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கௌண்ட், ஹவு டு யூ கெட் திஸ் மணி இன் யுவர் அக்கௌண்ட், ஹவு டு யூ செல் இட் ஆன்லைன், இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியமா சொல்றேன், தேர் ஏர்னிங் இன் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்யற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்ம கிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்னைக்கே கொண்டாடி இருந்தோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு முதல்ல வெள்ளைக்காரங்க அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனா இந்த படத்தோட டேக்லைனே feared by the British and forgotten by his countrymen. ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா என்னைக்கும் அவரு பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவர் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா
அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமாக இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையே வேறையா இருந்திருக்கும், இந்தியாவோட கதையே வேறையா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்டுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்த அப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராமா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம், அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு. இவ்வளோ நெருக்கமான பழக்கம் எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணார், கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடித்து கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப்பில் நிற்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுகிறான்னு பார்த்துலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கிற சொல்கிறவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமையே நின்றுட்டு இருக்கு. ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போல, அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு, ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டிலேயே இல்லை சவுத் இந்தியாலையா? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கையில் அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார். எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், எது விக்கு அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினாக இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதலேருந்து பார்க்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் மேடி நீங்கள் பாருங்க, ரங்கநாயகி வேற அது வேற. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க. பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா, அவர் ரொம்ப செலவு பண்ணியில அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமாக செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியாக வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனால் இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அஃப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம். போர்டு வச்சுருந்தது,
எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்று அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம், உண்மையில சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆளரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன், எங்கிட்ட அஸ்டின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட என் வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னா, அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு. இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிரும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால் கரெக்டாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போமே, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியெல்லாம் பறக்கூட்டிருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரெண்டையும் சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி, நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக், நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன், என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன், அடுத்த படமாக அவர் கூட பண்ணுறேன், அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் அந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயிலாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி, எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ வில் பி லைக், ஓ மை காட், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people, and watch it in the theater on August 7th. Thank you. இவ்வளோ பெரிய
ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கும்போது ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம், பட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேமியோ. அது விஜய் மூலன், ஹூ இஸ் த ப்ரொடியூசர், அவரோட அப்பாவும் கொஞ்ச நாளாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் இந்த ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு கிருஷ்ணா அண்ட் அவங்க எல்லாம் பேசி டிசைட் பண்ணாங்க. நானும் கொஞ்ச நாள் யோசித்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி அந்த அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு தகுதி வேணும் ஆஸ் அன் ஆக்டர். நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சரியாக வராதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் தயங்கினேன். பட் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் ஐம் ஆனர்ட். ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வித் ஆல் தீஸ் லெஜண்ட்ஸ் ஆஃப் சினிமா அவங்க கூட பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச் டு விஜய் அண்ட் மேடி சார் அண்ட் சத்யராஜ் சார். The few scenes that we have is very special. So just to be in front of the camera with all of them, அவங்க கூட நடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன், எஸ்பெஷலி இன் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் ராஜ்குமார் சாரும் அந்த ஃபேமிலியும் அதை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நிறைய நேரம் பேசலாம். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி நான் தேங்க் பண்ண வேண்டியது இங்கே இந்த சினிமா இப்படி வந்து முடிகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இதுக்கு விதை போட்டது வந்து மிஸ்டர் அரவிந்த் தான். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவர் தான் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டோரியை நரேட் பண்ண வச்சார். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டிங்காக இருந்தது, ஒரு பாட்காஸ்டாக. அதை வந்து எங்கள் ஃபாதருக்கும் மதருக்கும் சிஸ்டருக்கும் ப்ளே பண்ணார், எனக்கும் ப்ளே பண்ணார். இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியை ஒரு 3-4 வேறு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தார். அதனால தான் வந்து எங்கள் ஃபாதரும் மதரும் ஒத்துட்டாங்க இந்த பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா அரவிந்த் சாரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது போய் சேரணும். அதனால தான் வந்து அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் என்னன்னா, இந்த சினிமாவில் அவரோட லைஃப் ஸ்டோரியில் எவ்வளவு % உண்மை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வுட் ரேட் இட் அட் அரவுண்ட் 70%. 70% இந்த கதை வந்து அவரோட நிஜமான லைஃப்பை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தார் எங்கள் லைப்ரரியில், எங்கள் தாத்தா. அதனால் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸு, அக்ரிமெண்ட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதை முதலே கிருஷ்ணா பார்த்துட்டாரு. ஆனாலும் ஆஸ் அ ஃபேமிலி நாளைக்கு யாராவது வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு நம்ம எக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் மூலன் அண்ட் மிஸ்டர் வர்கீஸ் மூலன் அவங்க தான் இதை வந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணி மாதவன் சாரும் எக்ரி பண்ணிக்கிட்டாரு. பிக் தேங்க்யூ டு யூ சார். அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்பார் எல்லாத்தையுமே. ஸோ பீயிங் அன் இன்ஜினியர், இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஷேர் தாட்ஸ், வியூஸ், அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அண்ட் அதே மாதிரி சத்யராஜ் சார், who did this phenomenal role as ராமையா பிள்ளை, ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே they put in a lot of effort, and a big thank you to every one of you on stage, and Murli, Arvind, Krishna, all of you. It was a great experience, and I hope this will inspire a lot of young people. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் மேலே வர முடியும், காலேஜுக்கு போனால் தான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சாதா எலக்ட்ரிஷியன்ஸும் பிளம்பர்ஸும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு மேன் பவர். எங்கள் தாத்தாவோட நோக்கமே அப்போ என்னன்னா, அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு.
ஸ்கில்லிங். ஸோ இந்த ஸ்கில்லிங் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியெல்லாம் இந்த சினிமாலையும் வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் மோகன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் August 7th பாருங்கள். I would love to thank my producers Vijay Moolan, Varghese Moolan, Maddie sir, Sarita ma'am, and my director Krishna Kumar, and the project inception ஆன முக்கியமான ரீசன் அரவிந்த் சார். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டர் August 7th. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப தமிழ் ஜாஸ்தி கிடையில, கொஞ்சம் தெற்றெல்லாம் வரும், கொஞ்சம் க்ஷமிக்க வேண்டியது. நான் இங்கே முதல்ல എൻ്റെ ലൈഫ് கொஞ்சம் இங்கே தமிழ்நாடோட கொஞ்சம் அட்டாച്ച്ഡ് ஆகிருக்கா. ஆனால் എൻ്റെ கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு இங்கே சென்னையில் தான் எனக்கு அன்னைக்கு மட்ராஸ் 1977 மட்ராஸில் தான் இங்கே வேலை கிடைச்சது இந்தியன் எக்ஸ்பிரஸில். அது சரோஜ் கோயங்க் அவர் அந்த ஆஃபீஸ் டீமில் செக்ரட்டரியேட்டு எனக்கு ஜோலி கிடச்சிது. 2-3 வருஷம் இங்கே இருந்தது. இங்கே 1000 லைட்ஸில் தான் நம்ம வசிச்சிருந்தது. அதனால் அன்னைக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. അപ്പോൾ അവരെല്ലാം அங்கே ஆஃபீஸில் வந்தாலும் வந்து கொஞ்சம் இது டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த சினிமாவோட அந்த முந்தநேத்தியில் பார்த்து சினிமாவோட அந்த விஷயம் தான் ஜாஸ்தி பேச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்படி பார்க்கலாம் அந்த அப்படி பேச்சு நானும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவர் கூட நிறைய எல்லாம் அங்கே ஃபிலிம் பார்க்குறதுக்கெல்லாம் போய் அப்போ எனக்கு தெரிஞ்சது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் எவ்வளோ அட்டாச்சு இந்த ஃபிலிமோடு ஆயிருக்கா. அப்புறம் அந்த எம்ஜிஆர் எப்போ வந்திருக்கா, எப்படி அட்டாச்சாக இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன், இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இந்த சினிமையோட இத்தனை டச்சிங்கில் இவ்வளோ இருக்கிற தமிழ் மக்களோட எனக்கு ரொம்ப வாழ்த்திருக்கா. எப்படியானாலும் அதில் 2-3 வருஷம் முடிஞ்சிட்டு நான் இங்கே டெல்லியில் போய் வேலை பண்ணி அங்கேருந்து சவுதியில் போய் அங்கே 40 years அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போயும் அங்கே பிஸ்னஸ் தான். அப்போ இப்போ வரும்போதும் கொஞ்சம் காலேஜ் ஸ்டடி மட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூலு மட்டும் நான் அங்கே கேரளாவில் இருந்தது. அப்புறம் பாக்கி எல்லாம் வெளியூரில் தான் வேலை பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுதான் இங்கே தமிழில் சினிமா பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் தான் நம்ம என்ன சன் விஜய் அந்த மாடிகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல்ல. அப்புறம் அந்த மாடி தான் மாதவன் சார் வீட்டில் வந்தப்போ சொன்னது, இங்கே ஒரு ஃபிலிம் இது பிடிக்க போகிற அந்த நம்பிதான பேரில். அப்படி தான் ராக்கெட்ரி ஒரு ட்ரூத் ஆகி போச்சு. ஆனால் ஃபிலிம் பார்த்தப்போ தெரிஞ்சது அந்த படம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருந்தாலும் நம்ம மை சன் Vijay was coordinating with everybody, and for this also JDN also he is running after. I have got another job, so அதுதான் எனக்கு ரொம்ப இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இங்கே வர முடியல ஜாஸ்தி. he is coordinating with everybody. ஆனால் இந்த ராக்கெட்ரி பார்த்தப்போ அந்த சினிமையில் நம்ம கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டா, அப்புறம் பார்லிமெண்ட்டில் போயிட்டா, அப்புறம் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிட்டா. அப்போ அதுக்கெல்லாம் கூட இங்கே வெளியூரில் இங்கே எல்லாம் போயப்போ அந்த ராக்கெட்ரி ஃபிலிம் எவ்வளோ இந்த ലോകത്തിൽ அந்த ആൾക്കാരുടെ ഐഡിയാസ് ചേഞ്ച് பண்ணிட்டா. എപ്പോഴും ഒരു റോങ് ഹിസ്റ്ററി how it was corrected by this film. I could witness it with a great happiness. அப்படிதான் இது. அப்புறம் அது நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது தான் எனக்கு நான் கேட்டிருந்தது அந்த ஜிடி நாயுடு விஷயம், ஜாஸ்தி கடையில்ல கேட்டிருந்தது. அதனால் அப்புறம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சினிமாயோட அப்புறம் இது மேடி சார் தானே விஜய்கிட்ட சொன்னு அப்போ நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது. அப்புறம் இங்கே ராஜ்குமார் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் அந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சது. இதெல்லாம் பார்த்தப்போ தான் இந்த மாதிரி பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஏன் இந்த மாதிரி இந்தியாக்கு கேரளாவில் கேட்கவே இல்லை. அந்த ஜிடி நாயுடு யார்கிட்ட கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய இது டிஸ்கவரியெல்லாம் பண்ணி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஹிஸ்டரியில் he fought against the British in his separate way. How he was ignored by the nation, how he was trodden down by the British. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி எவ்வளோ இந்த கிரேட் இந்தியன்
எப்படி இதெல்லாம் நம்ம லோக சரித்திரத்துக்கு கொண்டு வரலாம்னு நினச்சது எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டாரு. என்னாச்சா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில் நிறைய ட்விஸ்டிங் இருக்கா. யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம், யாரெல்லாம் ரூலிங்கில் இருந்தோம், அவரெல்லாம் அவர் விஷயத்தில் இந்த ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஜிடி நாயுடு அன்சங் ஹீரோ அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹிஸ்டரியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஞானும் ஒரு நிமித்தமாயனால எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கா. இதோட வந்திருக்கா இங்கே ராஜகுமார் சார், அப்புறம் மாடி சார், அப்புறம் சத்யராஜனை கேட்டால் நமக்கு கேரளாவில் யாருக்கு தெரியல, கட்டப்ப சொன்னதான் தெரியும். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு சொந்த இதெல்லாம் இருக்கா, ஆൾക്കാർ கேட்கும்போது யார் இருக்கா, யாரெல்லாம் இருக்கா, கட்டப்பா இருக்க, ஓ ரொம்ப பெருசு நம்ம பார்க்குறேன் அந்த சினிமா, அப்படித்தான் அவர் சொல்கிறேன். அப்படியானாலும் அப்புறம் இது இருக்க நம்ம பிரியாமணி இருக்கா, அப்புறம் துஷார் இருக்கா, அப்புறம் நம்ம கூட ராஜ்குமார், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு விஜய், யேசுதாஸ். யேசுதாஸ் காலத்திலே நமக்கு ரொம்ப ஆராதனை இருந்தது. அதனால் இந்த மாதிரி நிறைய ஆൾക്കാർ நம்மளோட இதில் வந்திருக்கா, மெயின் டீம் வந்திருக்கா. തീർച്ചയായിട്ടും நான் ரொம்ப ஹாப்பி இவரோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கரெக்டாக நம்ம லோகத்துக்கு முன்னால் வைக்கிறதுக்கு நீங்கள் மீடியா தான் ഏറ്റവും കൂടുതൽ ഇൻഫ്ലുവൻസ് பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டு தேவை. தேங்க்யூ வெரி மச்.